வெல்கம் டு சாந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் வகுப்புகளுக்கான குடிமையியல் பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 6th டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு அதுக்கு வரிசையில் 3ஆம் பருவம், ஸோ பருவம் 3 பார்க்க போகிறோம். அதில் முதல் பாடம் என்ன அப்படின்னா மக்களாட்சி. ஸோ மக்களாட்சினா உங்களுக்கே தெரியும். ஸோ மக்கள் நாமாகிய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து நம்ம சார்ப ஒரு உறுப்பினரை அனுப்பி நடைபெறக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. ஸோ ஆபிரகாம் லிங்கன் வந்து ஒரு கருத்து தெரிவிப்பாரு. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன்னா கொஸ்டின் ஏரியாவும் கூட அடிக்கடி இந்த பாயிண்ட் கொடுத்து யார் சொன்னா அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஸோ அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன். ஸோ மக்களாட்சியோட பிறப்பிடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கிரேக்கம். ஃபர்ஸ்ட் கிரேக்கத்துல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. மக்களாட்சியின் பிறப்பிடம் வந்து கிரேக்கம். இந்த வந்து ரோம். அதாவது எழுதப்படாத அரசியலமைப்புக்கு முன்னாடியே மக்களாட்சி எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கிரேக்கத்திலையும் ரோம்லையும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் எழுதப்பட்ட அரசியலமைப்பின்படி வந்த நாடுகள் வரிசையில தான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு நாடா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்களாட்சியை பொறுத்தளவு 2 வகை இருக்கும். ஒன்று வந்து மக்களாட்சியை பொறுத்தளவு 2 வகை இருக்கு. ஒன்று வந்து நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஸோ நேரடி மக்களாட்சின்றது மக்கள் தான் அதிகாரம் மிக்கவங்களா இருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சுவிட்சர்லாந்துன்றது மக்களாட்சி நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த நாடு. ஏன்னா எல்லா விஷயமும் இப்போ ஒரு மசோதாவா இருக்கட்டும், ஒரு பொது இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லாரும் கூடி ஸோ அது வேண்டுமா வேணாமாங்கிற டிசைட் பண்றது எல்லாமே எங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து தான் நடைமுறையில இருக்கு. ஸோ அந்த மசோதா வேணும்னு நினைச்சு மக்கள் பெரும்பான்மையை ஓட்டளிச்சாங்க அப்படின்னா அந்த மசோதா நிறைவேறும். சப்போஸ் அந்த மசோதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் பெரும்பான்மையை வேண்டாம்னு சொல்லி ஓட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நேரடி மக்களாட்சி. எந்த அதிகாரமா இருந்தாலும் மக்கள் தான் என்ன செய்வாங்க, முடிவே எடுப்பாங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறைமுக மக்களாட்சி, அதாவது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அல்லது மறைமுக மக்களாட்சி. ஸோ பிரதிநிதித்துவ மக்களாட்சின்றது பல நாடுகளில் பின்பற்றப்படுது. அதுதான் இன்னொரு 2-3 விதத்துல சொல்லுவாங்க. நம்ம இந்தியா, அப்புறம் அமெரிக்கா, ஸோ கனடா, இந்த மாதிரி இது எல்லாமே என்னதான் பின்பற்றோம் அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் பின்பற்றோம். ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம். ஸோ நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் இல்லையா ஒரு நபர். இப்போ நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று வந்து அதிபர் மக்களாட்சி. ஸோ ஃபர்ஸ்ட் நாடாளுமன்ற மக்களாட்சின்றது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்தும். ஸோ நாடாளுமன்ற மக்களாட்சின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே நமக்கு வந்து என்னது குடியரசுத் தலைவர், ஸோ அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவர், ஸோ அடுத்துதான் என்னது பிரதமர். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பெயரளவு தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதிகாரமிக்க நம்ம ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு அதிகாரமிக்கது. ஸோ இந்தியாவை பொறுத்தளவு அதிகாரமிக்க நபர்னு யாருன்னு கேட்டா அப்படின்னா பிரதமர் தான் சொல்ல முடியும். குடியரசுத் தலைவர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பேரளவு தலைவர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதே சிஸ்டம் தான் எங்கேயும் இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துலயும் இருக்கு. ஸோ அடுத்து வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதிபர் மக்களாட்சி. அதிபர் மக்களாட்சியை பொறுத்தளவு அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறுது. ஸோ அதிபர் மக்களாட்சினா ஒன்றும் இல்லை. இப்போ அதிபர், ஸோ அங்கே இப்போ நம்ம இங்கே பிரதமர் சொல்றோம் இல்லையா அதிகாரமிக்க நபர். ஸோ அதே மாதிரி அங்கே யாரை சொல்லுவாங்க அப்படின்னா அதிபரை சொல்லுவாங்க. அங்கே பிரதமரும் இருப்பாரு, ஆனால் அவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பவர் வந்து எல்லாமே கம்மியா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்தளவு இப்போ யார் இருக்கா, ட்ரம்ப் இருக்காரு, டொனால்டு ட்ரம்ப். ஸோ அவர் வந்து அதிகாரமிக்க நபர். ஸோ அது மாதிரி என்னன்னா இங்க நம்ம பிரதமருக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதே பவர் எங்க இருக்கும் அப்படின்னா இங்க இந்த நாட்டில் உள்ள அதிபர் அவர்களுக்கு அதிகமான பவர் இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2007 ஸோ உலக மக்களாட்சி தினம்ன்றது எப்ப வருது அப்படின்னா செப்டம்பர் 15. ஸோ இதை வந்து எப்ப ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கும் அப்படின்னா 2007 இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ உலக மக்களாட்சி தினமா செப்டம்பர் 15 சொல்லுவோம். அதை எந்த வருஷத்துல கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னா 2007 இருந்து வந்தது. ஸோ உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா நியூசிலாந்து. எப்போ வேணா அப்படின்னா 1893 பெண்களுக்கு ஓட்டு உரிமை வழங்கியிருக்காங்க. ஸோ அடுத்து ஐக்கிய பேரரசு இங்கிலாந்துல எப்போ ஓட்டு உரிமை வழங்கியிருப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஐக்கிய பேரரசுனா ஒன்றும் இல்லை இங்கிலாந்து. ஸோ 1918 வழங்கியிருப்பாங்க. அடுத்து அமெரிக்காவில் எப்போ ஓட்டு உரிமை பெண்களுக்கு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1920 வழங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய குடிமக்கள்ல தங்கள் நாட்டில் உள்ள தலைவர் இருப்பாங்க இல்லையா, தலைவர் மீன்ஸ் பிரதமர். ஸோ அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து 79% மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ நாட்டை நல்லபடியா கொண்டு போவாரு, நாட்டு மக்களை குறைவு இல்லாம பாத்துக்கிடுவாரு. அந்த வகையில எத்தனை சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா 79% பேர் அதுக்கு மேல நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. அடுத்து உலகின் மிக பழமையான மக்களாட்சி நாடுகள். ஸோ அதை வரிசையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் அரசியலமைப்பு, அதாவது எழுதப்படாத அரசியலமைப்பு எங்க தொடங்குச்சுன்னு பார்த்தோம், கிரேக்கம், ரோம், அந்த பகுதியில பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில அரசியல் சித்துவத்தின் அடிப்படையே எங்க தொடங்கியிருக்கு அப்படின்னா கிரேக்கத்துல தொடங்கியிருக்கும். அடுத்து நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம் எங்க தொடங்கியிருக்கு அப்படின்னா ரோமானிய பேரரசுல இருந்து தொடங்கியிருக்கும். ஸோ அடுத்து போனோம் அப்படின்னா பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ள நாடு எது அப்படின்னா சான் மரினோஸ்.
ஸோ அப்ப என்ன ஆட்சி முறையை பின்பற்றினாங்களோ அதே ஆட்சி முறையை தான் இப்போ வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பின்பற்றி இருக்காங்க. ஸோ அது வந்து பழைய முறைகளை என்ன செய்யல, அவங்க கைவிட்டு புது முறைக்கு போகாம அதே பாரம்பரியமான முறையை கையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றம் கொண்ட நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. ஸோ நெடுங்காலமா செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு எதுனா ஐஸ்லாந்து. மிக பழமையான மக்களாட்சி நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அடுத்து 6th ரெண்டாவது பாடம், தேர்ட் டைம்ல உள்ள ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம் மற்றும் நகர்ப்புறம். ஸோ இதுல உள்ளாட்சி அமைப்புனா உங்களுக்கே தெரியும். ஸோ உள்ளாட்சியில மொத்தம் கிட்டத்தட்ட என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஸோ பஞ்சாயத்து, நகராட்சி, அடுத்து மாநகராட்சி. ஸோ இந்த பகுதியெல்லாம் இருக்கும். ஸோ பஞ்சாயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, கிராம லெவல்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்தா இருக்கும். அடுத்து வட்டார லெவல்ல இருக்கும். அடுத்து மாவட்ட அளவில் இருக்கும். ஸோ மாவட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அது எந்த முறையெல்லாம் பின்பற்றுறாங்க, எப்படி எப்படி எடுக்கிறாங்கிறத பற்றி பார்க்க போகிறதா இந்த பாடம். ஸோ நகர்ப்புறத்தை வந்து எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம நகர்ப்புறத்தில் மாநகராட்சி, அடுத்து வந்து அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்கிறது நகராட்சி, அதுக்கு அடுத்து இருக்குது பேரூராட்சி. சரிங்களா? ஸோ மாநகராட்சின்றது ஒன்றும் இல்லை, மக்கள் தொகை அடிப்படையில் தான் இதை பிரிச்சிருப்பாங்க. ஸோ மாநகராட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாநகராட்சி பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நகராட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ 1 லேக்கு மேலே மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னா அந்த பகுதியை நகராட்சியாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ பேரூராட்சின்றது 10,000க்கு மேலே மக்கள் தொகை இருந்தாலே அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரூராட்சியாக சொல்லுவாங்க. ஸோ அடுத்து கிராமப்புறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஊராட்சி. ஸோ அதுதான் கிராம லெவலில் உள்ளது. அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்து மாவட்ட ஊராட்சி. இது சொல்ல இல்லையா, கிராமம், அடுத்து வட்டார அளவில் உள்ளது, அடுத்து மாவட்ட லெவலில் உள்ள பஞ்சாயத்து. அதான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. ஸோ இந்தியாவின் மிக பழமையான நகராட்சி மாநகராட்சி எதுன்னு கேட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்தியாவிலே முதலியாக மாநகராட்சி அமைக்கப்பட்ட எது அப்படின்னா மதராஸ் மாகாணம் தான். சரிங்களா? எப்போ அப்படின்னா அதை தான் இப்போ நம்ம சென்னையா மாதிரி இருக்கனால சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. 1688 இணைஞ்சிருக்கும், மாநகராட்சியாக செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து வந்து தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா வாலாஜாபேட்டை. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ நகராட்சி நம்ம பார்த்தா மக்கள் தொகை அடிப்படையில் 1 லட்சத்துக்கு மேல இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம், நகராட்சின்னு சொல்லுவோம். அடுத்து நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ இங்கதான் வந்து நகராட்சி வந்து அதிகமா இருக்கு. அடுத்து 10,000 பேர் வாழக்கூடிய பகுதி தான் நான் சொல்ல இல்லையா, 10,000 பேருக்கு மேல வாழ்ந்தாங்க அப்படின்னால அந்த பகுதி என்ன சொல்லுவோம், பேரூராட்சின்னு சொல்லுவோம். ஸோ 1 லட்சத்துக்கு மக்கள் தொகை வாழக்கூடிய பகுதி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நகராட்சி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அடுத்து 10 லட்சத்துக்கு மேல வாழக்கூடிய பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாநகராட்சி அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அடுத்து என்னது போவோம் அப்படின்னா இந்தியாவிலே முதன்முறையாக பேரூராட்சி ஃபர்ஸ்ட் எங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ பேரூராட்சின்றது இந்திய அரசியல் அமைப்பிலே கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பேரூராட்சின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்து அவங்களுக்கும் மக்களுக்கும் எல்லா சேவையும் போய் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க, பேரூராட்சின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அது எங்க தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனோட பேரூராட்சியோட நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா இஓ, எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்னு சொல்லுவாங்க. ஸோ செயல் அலுவலர். ஸோ இவர் தான் வந்து கிட்டத்தட்ட பவர்ஃபுல்லான ஆளா இருப்பார் பேரூராட்சியை பொறுத்தளவு. அடுத்து கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பு வந்து என்ன அப்படின்னா கிராம ஊராட்சி. ஸோ இதுல வந்து என்ன யார் தலைவராக இருப்பா அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாரு, அதே மாதிரி துணைத் தலைவர் இருப்பாங்க, அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர். சரிங்களா? ஸோ ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அவர் தான் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்னு சொல்லுவோம். அடுத்து மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்ததான் என்னது அப்படின்னா ஊராட்சி. ஸோ ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர். ஸோ பிடிஓன்றது ஒன்றும் இல்லை, பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஸோ பிடிஓன்றது பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஸோ வட்டார லெவல்ல இவர் ஒரு அதிகாரியா இருப்பாரு. இவர் தான் வந்து ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலராக இருப்பாரு. ஸோ அடுத்து வந்து மாவட்ட ஊராட்சி. ஸோ இதுல எவ்வளவு மாவட்ட ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே மக்கள் தொகை அடிப்படையில தான் பிரிச்சிருப்பாங்க. நகராட்சியா இருக்கட்டும், மாநகராட்சியா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், ஊராட்சியா இருக்கட்டும். ஸோ இதுவுமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையிலே தான் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மாவட்ட ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கணும் அப்படின்னா 50,000 பேர் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து மாவட்ட ஊராட்சியை தரம் உயர்த்தலாம். அதே மாதிரி நகராட்சி நிர்வாக அலுவலர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகராட்சி ஆணையர். ஸோ நம்ம இதுல டிஎன்பிசி குரூப் 2 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுதி போனோம் அப்படின்னா நகராட்சி ஆணையரா போகலாம். அடுத்து மாநகராட்சியின் நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஆணையர். ஸோ மாநகராட்சி ஆணையர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இங்க நிர்வாக அலுவலர். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாநகராட்சி மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, துணை மேயர் சொல்லுவாங்க. அடுத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் நிறைவேற்ற திட்டத்தை அப்ரூவல் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கும் அப்படின்னா இந்த ஆணையாளர் அவர்களுக்கு தான் இருக்கும், மாநகராட்சி ஆணையர். ஸோ இவர் வந்து யாரா இருப்போம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆபீசரா தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாள்ல எல்லாம் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு 6 நாள் நடைபெறுது. சரிங்களா? ஸோ ஜனவரி 26 குடியரசு தினம். ஸோ அடுத்து வந்து மே 1 தொழிலாளர் தினம். ஸோ அடுத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. அடுத்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அடுத்து நவம்பர் 1 வந்து உள்ளாட்சி தினம். ஸோ இந்த 6 நாள்லயுமே என்ன செய்யும் அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடைபெறும். அப்ப கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே கலந்து கொள்ளலாம். ஸோ சின்னவங்க பெரியவங்க அந்த வித்தியாசம்லாம் இருக்காது. எல்லா மக்களும் கலந்து கொண்டு அவங்களுக்குள்ள குறைய வந்து என்ன செய்யலாம் தெரிவிச்சோம் அப்படின்னா அது வந்து நிறைவேற்றுறதுக்கு அரசியல்ல ஒரு பெரிய ஈடுபாடா இருக்கும். அதே மாதிரி கிராமங்களோட வளர்ச்சி அடைய முக்கிய பங்கு வந்து இந்த கிராம சபை கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நகர சபை கூட்டம். ஸோ இதெல்லாம் எப்போ நடைபெறுது அப்படின்னா ஜனவரி 25 உள்ளாட்சி தினம். ஸோ இதுல நடைபெறும். அடுத்து ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த தினம். அடுத்து வந்து செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த தினம். டிசம்பர் 10 வந்து மனித உரிமை தினம். ஸோ இந்த நாள்ல வந்து என்ன நடைபெறும் அப்படின்னா நகர சபை கூட்டம் வந்து நடைபெறும். ஸோ அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992 ஏப்ரல் 24 வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா பஞ்சாயத்து லெவலுங்கிறது ஒரு தனி அமைப்பு. அவங்களே வரி விதிச்சு அவங்களுக்கு உண்டான வசூலை பண்ணி அவங்களுடைய பகுதியில வளர்ச்சி அடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அவங்களே நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதாவது இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, மத்திய அரசாங்கம் இருக்கு, மாநில அரசாங்கம் இருக்கு. இவங்க நிதி ஒதுக்கி அதுக்கு அப்ரூவல் பண்ணி அடுத்து வந்து பஞ்சாயத்துக்கு வந்து அதை செலவு பண்ணி அவங்க வளர்ச்சி அடைறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை 1992 ஏப்ரல் 24 ஏற்றி ஸோ பஞ்சாயத்து ராஜ்ன்றது ஒரு குறுகிய பகுதியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான வரி விதிச்சு அவங்களே, அதாவது வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி இதெல்லாம் இவங்களே விதிச்சு வசூல் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ அடிப்படையில் அவங்களோட தேவைகளை அவங்களே என்ன செஞ்சிடலாம், வரி வசூல் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 24 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எப்ப அப்படின்னா ஏப்ரல் 24. அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களின் பங்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 33% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்புன்றது நகராட்சி, மாநகராட்சி, அதே மாதிரி பேரூராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றிய, மாவட்ட ஊராட்சி எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல உறுப்பினர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கலாம் அப்படின்னா 33% பேர் வரை பெண்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று அதுல உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து 2016 முதல் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களோட பங்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு 50% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்ப 100 இடம் இருக்கும் அப்படின்னா அதுல எத்தனை பேருக்கு பெண்கள்? 50 பேர் பெண்களாக தான் இருப்பாங்க உறுப்பினர்கள். கிராம சபை மக்களாட்சி அமைப்பின் ஆணிவேர். கிராம சபையே ஜென்ரலா காந்தியே சொல்லியிருப்பாரு, கிராமங்கள் வளர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த மாநிலம் வளரும், மாநிலம் வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவே டோட்டலாவே வளரும் அப்படிங்கிறது. கிராமங்களில் தான் மொத்தமே இருக்கு. அவங்க வந்து விவசாயம் வளர்ந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா தேவைகளும் வளர்ந்து வளர்ச்சி அடையும், அந்த ஸ்டேட் வளர்ச்சி அடையும், அதே மாதிரி அந்த இந்தியா என்ற நாடே வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத காந்தி அடியாரா சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட நம்ம 6th தேர்ட் டேர்ம் கம்ப்ளீட் பண்றோம். ஸோ இனி வரும் வகுப்புகளில் 7th இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்க.